முன்னிட்டு இயக்கப்படுகிறது. மக்கள் பிரதிநிதிகள் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்று ஜோதியானது தொடரை ஏந்தி இதோ ஓட்டம் தொடர இருக்கின்றது. அப்படியே போங்க. ஓகே, வந்துகிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோர், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த ஜோதியானது இதோ மாணவன் ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆவணத்தான் கோட்டை மேற்கு ஸ்போர்ட்ஸ் டேவை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடரானது இதோ வந்து கொண்டு இருக்கின்றது. மாணவன் கவின் அவர்கள் அந்த ஒலிம்பிக் சுடரை ஏந்தி கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். அகிலன், த்ரோபால், கோகோ, ஹடில், 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ரிலே போன்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவன் முத்துக்குமார் நதியா அவர்களின் அகிலன் அவர்கள் ஒலிம்பிக் சுடரை ரொம்ப முன்னாடி போயிட்டிய. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. சுடரானது இதோ மைதானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுகிறது. மாணவன் அகிலன் அவர்கள் அந்த ஒலிம்பிக் சுடரை ஏந்தி கொண்டு வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் டேவை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடரானது ஏந்தி வரப்படுகிறது. தற்போது அகிலனை தொடர்ந்து சபேரிகா அவர்கள் இந்த ஒலிம்பிக் சுடரை வருகிறார். சபேரிகா பெரியசாமி சசிகலா அவர்களின் புதல்வி. ஷார்ட் புட், டிஸ்கஸ் த்ரோ, மாவட்ட அளவிலான வில்லுப்பாட்டு, டான்ஸ் முதலியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவி, வெற்றி பெற்ற மாணவி சபேரிகா. சபேரிகாவை தொடர்ந்து ஹரிகிருஷ்ணன் அவர்களிடம் ஒலிம்பிக் ஜோதியானது ஏற்றப்படுகிறது. ஹரிகிருஷ்ணன் சிலம்பம், டிஸ்கஸ் த்ரோ போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவன் ஹரிகிருஷ்ணன். ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு விழாவை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடரானது ஏந்தி பள்ளி மைதானத்தை நோக்கி சபேரிகா அவர்கள் அந்த ஒலிம்பிக் சுடரை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதோ ஒலிம்பிக் சுடரானது மைதானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படுகிறது. ஹரிகிருஷ்ணன் ஒலிம்பிக் சுடரை ஹரிகிருஷ்ணன் ஒண்ணுமே தெரியல. பேச்சு போட்டு சிறந்து விளங்கக்கூடிய மாணவன் ஹரிகிருஷ்ணன். ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியில் ஒலிம்பிக் சுடரானது ஏந்தி வரப்படுகின்றது. ஒலிம்பிக் சுடரை ஏந்தி வருபவர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணனை தொடர்ந்து மைதானத்தை நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. அந்த ஒலிம்பிக் சுடரை ஏந்தி கொண்டு பள்ளி மிஸ் கொஞ்சம் ஸ்லோவா போங்க. அப்படியே போங்க மிஸ். ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளி விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடரானது பள்ளி மைதானம் நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. அந்த ஒலிம்பிக் சுடரை எடுத்து வருபவர்
மாணவன் ரிஷிவரன். ஆவணத்தான் கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடரானது இதோ பள்ளி விளையாட்டு மைதானம் நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. தற்போது அதை ஏந்தி வருபவர் பாண்டியன். பள்ளி மைதானம் நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மாணவன் தீபக், பள்ளியின் ஆக சிறந்த ஓவியர், வட்டார அளவிலான கோகோவில் 2ஆம் இடம் பிடித்த அணியின் தீபக், இரட்டை கம்பு சிலம்பத்தில் வட்டார அளவில் வெற்றி பெற்ற மாணவன் தீபக், சுரேஷ் பிரியா அவர்களின் புதல்வன் தீபக். ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடரானது பள்ளி விளையாட்டு மைதானம் நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. அதனை எடுத்து வருபவர் தீபக். தற்போது வழங்கப்படுகிறது. இந்த ஒலிம்பிக் சுடர் ரிங் பால், வில்லுப்பாட்டு, சிலம்பம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவி. அதை எழுதுதலில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநிலத்தில் பயிற்சி பெற்ற மாணவி சத்யஸ்ரீ அவர்கள். ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் ஸ்போர்ட்ஸ் டேவை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடரானது விளையாட்டு விழாவை காண விரும்புபவர்கள் விளையாட்டு மைதானம் நோக்கி வருகை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சத்யஸ்ரீயை தொடர்ந்து சக்தி, துரைசாமி, கீதா அவர்களின் புதல்வன் சக்தி அவர்கள் ஒலிம்பிக் தொடரை பெற்று வந்து கொண்டிருக்கிறார். பேச்சு, ஒளிப்பதிவு, கோகோ, த்ரோபால், கட்டுரை ஆகிய போட்டிகளில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவன். ஒளிப்பதிவு போட்டி ஒலிம்பிக் தொடரானது பள்ளி மைதானம் நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. அதனை தற்போது பெறுபவர் மோனிஸ்ரீ, ராஜ்குமார் கவிதா அவர்களின் புதல்வி மோனிஸ்ரீ. நடனம், ஆங்கிலத்தில் கதை எழுதுதல், ஆங்கிலத்தில் பேசுதல் போன்றவற்றில் வட்டார அளவில் வெற்றி பெற்ற மாணவி. ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு விழாவை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஒலிம்பிக் சுடரானது இதோ ஏந்தி வரப்படுகின்றது. அதனை ஏந்தி வருபவர் மாணவி மோனிஸ்ரீ. ஆவணத்தான்கோட்டை மேற்கு பள்ளியின் விளையாட்டு விழாக்களை ஒலிம்பிக் சுடராவை பெற்றுக் கொள்பவர் மாணவி சண்மதி. குமார் விஜயலட்சுமி அவர்களின் புதல்வி. அனைவராலும் செஸ் குவீன் என்று அன்போடு அழைக்கப்படும் சண்மதி சதுரங்கத்தின் இளவரசி. மாநில அளவில் நடைபெறும் பல்வேறு சதுரங்க போட்டிகளில் தனது முத்திரையை பதித்து வேர்ல்டு ரேங்கிங் பெற்றுள்ள மாணவி சண்மதி. ஆவணத்தான்கோட்டை ஒலிம்பிக் சுடரானது இதோ பள்ளி மைதானம் நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. தற்போது சண்மதியை தொடர்ந்து அதனை பெறுபவர் டயானா. கதை எழுதுதல், கட்டுரை, கோகோ, அறிவியல் ஆய்வறிக்கை சமர்ப்பித்தல், சொற்றொடர் அமைத்தல், வில்லுப்பாட்டு போன்றவற்றில் பல்வேறு வகையான வெற்றிகளை பெற்று மேற்கொள்ள மாணவி டயானா. ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு இதோ பள்ளி மைதானம் நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. விளையாட்டு விழாவை காண விரும்புவோர் பள்ளி மைதானம் நோக்கி வரும்படி செல்வராணி இவர்களின் புதல்வி. கதை எழுதுதல், கட்டுரை, கோகோ, லாங் ஜம்ப், டான்ஸ், சிலம்பம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவி அபிநயா. ஆவணத்தான்கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு வீரப்பன் சுமதி அவர்களின் புதல்வன்
கோகோ, த்ரோபால், 200 மீட்டர், 400 மீட்டர் ஆகியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவன், பல்வகையான பரிசிலை பெற்றுள்ள மாணவன், ஆவணத்தான் கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியில் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தற்போது அதனை பெற்றுள்ள கட்டுப்படுத்தப்பட்ட கபரீஸ்வரர் சேனாதிராஜா மகேஸ்வரி அவர்களின் புதல்வன் சபேராஜா ஆவணத்தான் கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு விழாவை முன்னிட்டு இதோ ஒலிம்பிக் சுடரானது பள்ளி மைதானம் நோக்கி ஏற்படுத்தப்படுகின்றது. தற்போது அதில் எழுத்தாளர் மாணவி தமிழினி ஆனந்தன் கோகிலா அவர்களின் புதல்வி தமிழினி நடனத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவி தமிழினி ஆவணத்தான் கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு இதோ ஒலிம்பிக் சுடரானது பள்ளி மைதானம் நோக்கி எடுத்து வரப்படுகின்றது. பள்ளி மைதான இதோ பள்ளி விளையாட்டு ஒலிம்பிக் சுடரை ஏற்றி பள்ளி நோக்கி பள்ளி மைதானம் நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார். ஆகச்சிறந்த பேச்சாளர் ரோஹித் அவர்கள், வட்டார அளவில் பல்வேறு வெற்றிகளை பெற்ற ரோஹித் அவர்கள் ஆவணத்தான் கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு இது ஒலிம்பிக் சுடரானது பள்ளி மைதானம் நோக்கி அடுத்ததாக அதனை பெறுபவர் திரைமதி ராஜேந்திர குமார் நித்யா கடைத்தேர்தல், நடனம், கோகோ ஆகியவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவி திரைமதி அவர்கள் தற்போது ஒலிம்பிக் சுடரை ஏந்திக் கொண்டு இதோ பள்ளி விளையாட்டு மைதானம் நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆவணத்தான் கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் ஒலிம்பிக் சுடரை ஏந்தி பள்ளி மைதானத்தை நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். பள்ளி விளையாட்டை காண விரும்புவோர் பள்ளி மைதானம் நோக்கி வருகை திரும்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அதை பெறுபவர் மாணவி ஹரிணி. கொண்டாட்டத்தில் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆவணத்தான் கோட்டை மேற்கு நடுநிலைப் பள்ளியின் விளையாட்டு தினத்தை செக்ரட்டரி அவர்கள் துவங்கி வைத்தார்கள். தற்போது அந்த ஒலிம்பிக் சுடரை பெறுபவர் மாணவன் கஸ்தூரியா அவர்கள் த்ரோபால், கோகோ, ஒலிப்பிரிவு, நகைச்சுவை, டிராமா, வில்லுப்பாட்டு, டிஸ்கஸ் த்ரோ என பல்வேறு பிரிவுகளும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவன் கஸ்தூரியா அவர்கள் தற்போது ஒலிம்பிக் சுடரை ஏந்தி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு இதோ ஒலிம்பிக் சுடரானது கஸ்தூரியா அவர்கள் ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார். கைத்தட்டுங்க.